சமீபத்தில் ஏழைகளை மதமாற்றம் செய்வதாக கன்னியாஸ்திரிகள் மீது குற்றம் சாட்டி கைதானார்கள். இதில் அதிகம் பாதிக்கப்படுவது கல்வி மட்டுமே. நான் மும்பையில் உள்ள கிறிஸ்தவ பள்ளிக்கு பலமுறை சென்றிருக்கிறேன். ஒருமுறை கூட எனக்கோ என் நண்பர்களுக்கோ இயேசுவை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கவில்லை. அதேபோல பல பள்ளிகளுக்கு சென்று ஏழை மாணவர்களை சந்தித்து இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறேன். அதில் நான் கண்டுபிடித்தது, அனைத்து கிறிஸ்தவ பள்ளிகளிலும் கல்வி கற்றுக் கொடுப்பதே முக்கிய பணியாக செய்து வருகிறார்கள் தவிர எங்கேயும் மதமாற்றம் செய்வதை பார்க்கவே இல்லை. அவர்களின் பிரதான நோக்கம் அல்லது விருப்பம் ஒதுக்கப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதே. ஒவ்வொரு வருஷமும் என் கூட வேலை பார்க்கும் சகாக்கள் லோக்கல் கிறிஸ்தவ பள்ளியில் சீட்டு வாங்கி கொடுங்க என கேட்பார்கள். எனக்கு அந்த பிரின்சிபலை நன்கு தெரியும் என்பதாலே மட்டுமல்ல, மற்ற பள்ளிகளை விட ஃபீஸ் மிக மிக குறைவு. அது மட்டுமல்ல, ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால், இந்தியாவின் மிக சிறந்த களமான சினிமா, அரசியல், விளையாட்டு, கலைத்துறை போன்றவற்றில் சாதித்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகளில் படித்தவர்கள் தான் என்பதை மறந்து போகக்கூடாது. கடவுளுக்கு பயந்து ஒன்று சொல்லுகிறேன், ஆதாரம் இல்லாமல் கிறிஸ்தவ மிஷனரிகள் கன்னியாஸ்திரிகளை கைது செய்வதையும் அவர்களை அவமதிப்பதையும் முதலில் நிறுத்துங்கள். அவர்களுக்கு எதிராக கக்கும் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு பதிலாக அவர்களிடமிருந்து மனிதனை எப்படி மதிக்கணும், இறக்கம், நன்னடத்தை ஆகியவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள்.